Spectral series of hydrogen atom. Okay, so spectral series of hydrogen atom la enna solla porom appadina, see basic Bohr's oda atomic theory padi outermost orbital la irukra electrons ullukulla transfer aga vaaipu irukku, provided the energy difference should be different. Okay, say for example idukku munadi nama paathadula you had energy of an electron as En is equal to what, minus 13.6 divided by n square electron volt. Correct. If it is going to be first orbit, then E1 will be equal to minus 13.6 electron volt. If it is going to be second orbit, it's going to be minus 3.4 electron volt. Correct. Yes. So whenever the electrons are going to shift, okay, higher energy lende lower energy ku varumbodhu, it is going to produce a photon. It is going to produce a photon. Okay va? So ipo basic ah pathinga appadina 13.6 electron volt endromla, that is called as ionization energy state. Ionization energy, what we mean is, இப்போ இங்க 13.6 electron voltல தான் இனிஷியலா வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்க போகுது. இப்போ நான் இதுக்கு எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுத்து if I am ionizing it to excite, which means n equal to 1 ல இருந்து n equal to 2 க்கு நான் கொண்டு போறேன் அப்படினா, right, that is called as excitation state. Okay, ground state ன்றது வந்து இனிஷியலா n equal to 1 ன்றது தான் ground state. இதுக்கு அடுத்து இருக்கிற n equal to 2, n equal to 3 எல்லாமே வந்து excited state. So இதுக்கு தேவையான எனர்ஜி நான் ப்ரொடியூஸ் பண்ணேன் அப்படின்னா, then we require some minimal amount of energy to excite the electrons from lower energy to higher energy. That is called as ionization energy. That is called as what? Ionization energy. இப்போ இந்த எனர்ஜி தாக்கு பிடிச்சிட்டு மேலே போயிடுது excited state. But excited stateல இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. So it will come back to its original states. When it is coming back to lower energy states, நல்லா புரிஞ்சுக்கோ, லோவர் எனர்ஜில இருந்தா நம்ம எக்ஸைட் பண்ணி ஹையர் எனர்ஜிக்கு அனுப்புறோம். அதுக்கு தேவையான எனர்ஜிக்கு பேர் என்னது? அயனைசேஷன் எனர்ஜி. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்றோம்? சப்போஸ் அந்த எனர்ஜில அது வித்ஸ்டாண்ட் ஆகல, எக்ஸைட்டட் ஸ்டேட்ல வித்ஸ்டாண்ட் ஆகாம, if it is coming back to its original state, it releases energy, and that release of energy is called as photon. அதத்தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸா நம்ம பார்க்குறோம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன், ஒரு அயன் ராட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை அயன் ஷீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். when you are trying to heat it up, இனிஷியலாக அது என்ன ஆகும் அப்படின்னா மைல்டாக லோவர் கலரில், அதாவது உனக்கு கலர்லெஸ்ஸாக இருக்கும், உனக்கு தெரியவே தெரியாது, ஹீட் ஆகும். ஹீட் ஆகிறது உன் கண்ணுக்கு தெரியாது இனிஷியல் ஸ்டேஜஸில். பட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், ஆக்சுவலி when you are giving some heat to the metal surface, according to work function, what will happen? The electrons will get excited. எலக்ட்ரான்ஸ் எப்படி எக்ஸைட் ஆகும்? இதே மாதிரி தான் அட்டாமிக் லெவலில் பார்க்கும்போது லோவர் எனர்ஜிலேருந்து ஹையர் எனர்ஜிக்கு எக்ஸைட் ஆகும். எக்ஸைட் ஆகும்பொழுது, ரைட், அதாவது சாரி, ஹையர் எனர்ஜிலேருந்து லோயர் எனர்ஜிக்கு எக்ஸைட் ஆகும். எக்ஸைட் ஆகும்பொழுது வாட் வில் ஹேப்பன் இஸ், இட் வில் ப்ரொடியூஸ் சம் ஹீட் ஆர் லைட். அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இனிஷியலாக ஐஆராக இருக்கும், எது இன்ஃப்ராரெட்டாக இருக்கும், அது உங்களுக்கு தெரியாது. ஹீட் ஆக ஹீட் ஆக ஹீட் ஆக விசிபிள் ரீஜனுக்கு வரும். விசிபிள் ரீஜனோட வேவ் லென்த் என்ன? 400 to 700 நானோமீட்டர்ஸ். கரெக்டா? அப்போ என்ன ஆகும்? எக்ஸைட் ஆக எக்ஸைட் ஆக எக்ஸைட் ஆக மறுபடியும் அது எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணினே இருக்கும். எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இட் வில் ரிலீஸ் ஃபோட்டான்ஸ். அப்போ என்ன ஆகும்னா, இனிஷியலாக நீங்கள் பார்க்கும்போது ரெட் கலரில் தெரியும். அயனை நீங்கள் ஹீட் பண்ணும்போது ரெட் கலரில் தெரியுதா? அந்த வேவ் லென்த் எப்படி வருது? பிகாஸ் ஆஃப் திஸ் அயனைசேஷன் எனர்ஜி. அப்போ அயனைஸ் ஆகிட்டு மறுபடியும் அது ஃபால் ஆகுதுல்ல, ஹையர் எனர்ஜி லெவல்லேருந்து லோவர் எனர்ஜி லெவலுக்கு. அப்போ ரிலீஸ் ஆகிற எனர்ஜி தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸாக உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. That in the region of visible region, so that is going to give you a red light color. ஃபர்தராக நீங்கள் ஹீட் பண்ண அது ஒயிட்டாக மாறிடும். நீங்கள் ஹீட் பண்ண பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு ரெட் ஹாட்னு சொல்லுவோம்ல, அதை தாண்டி ஹீட் பண்ணும்போது உங்கள் கண்ணுக்கு ரெட்டாக தெரியாது, ஒயிட்டாக தெரியும். ரைட்? பிகாஸ் ஆல் த கலர்ஸ் அதுக்கப்புறம் யூவியாக மாறிடும். Okay, so this is how the ionization energy and the lower energy levels, the emission of photons is going to be. That is nothing but what thermions. நம்ம பார்த்தோம்ல electronic emissions அப்படின்னு சொல்லிட்டு, that is nothing but thermions. Because of heat, you are going to release some energies of electrons. Okay, so that is what the higher energy to lower energy excitation of, not excitation, liberation of photons. ஸோ அப்போ என்ன நடக்குது? நீங்கள் வந்து லோவர் எனர்ஜி லெவல்லேருந்து ஹையர் எனர்ஜிக்கு எக்ஸைட் பண்ணுறதுக்கு யூ ரிக்வயர் சம் எனர்ஜி கால்ட் அஸ் அயனைசேஷன் எனர்ஜி. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா, த டிஃபரன்ஸ் இன் எனர்ஜி ஆஃப் திஸ் இஸ் கோயிங் டு பி வாட்? E2 minus E1. ஓகே, லெட் திஸ் பி E1 பிகாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் ஸ்டேட்டுக்கு போகுது. ஓகேவா? ஸோ நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா 1E எடுத்துக்குவா, ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் ஸ்டேட்.
Okay, it is going to be E2 minus E1. So first excitation state க்கு போறதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவை எனக்கு? minus 3.4 minus of minus 13.6. So it's going to be minus 3.4 plus 13.6. So it's going to be what? 10.2 electron volt. So this is going to be your first excitation energy, which is called as ionization energy. So அப்போ first orbitalல இருந்து second orbitalக்கு போறதுக்கு, அதாவது we call them as first excitation state, right? So ground stateல இருந்து first excitation stateக்கு போறதுக்கு எனக்கு தேவைப்படுற எனர்ஜி என்ன? 10.2 electron volt. So when you are giving this amount of energy, the electron will be free to move from lower level to higher level. அதாவது ground stateல இருந்து first energy stateக்கு. ஓகேவா? Suppose I want to excite that to second. What you will do then? E2 அதாவது E3 minus E2. Okay, so that will be taking this further into the next level, right? So இது மாதிரி போக போக என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பெக்ட்ரல் சீரிஸ்ல நம்ம பார்ப்போம். எப்படி இருந்தாலும் ஸ்பெக்ட்ரல் சீரிஸ்ல என்ன ஆகும்னா கிரவுண்ட் ஸ்டேட் will be minus 13.6. கிரவுண்ட் ஸ்டேட்டோட எனர்ஜி லெவல் minus 13.6 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும். அதுக்கு அடுத்து minus 3.4 இருக்கும், ரைட்டா? அதுக்கு அடுத்து minus 1.5 இருக்கும். அதுக்கு அடுத்து minus 0.8 போகும். ஸோ போக 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 அதோட எனர்ஜி பேண்ட்ஸ் இருக்குது தெரியுமா, ரொம்ப க்ளோஸராக போக ஆரம்பிச்சிடும். minus 13.6லேருந்து minus 3.4க்கு எவ்வளோ கேப் இருக்குது? minus 3.4லேருந்து 1.5க்கு எவ்வளோ கேப் இருக்குது? கம்மி ஆகிடுதா? minus 1.5லேருந்து 0.8க்கு இன்னும் கம்மி ஆகிடுதா? ஸோ அப்போ போக 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 இட் will become very closer, right? So when you go for spectral series of hydrogen atom, right, the spectra of hydrogen element will be very closer. The energy levels will become very closer. Okay, say for example when you are drawing a diagram like this, let this be energy, which is going to be in electron volts. Okay, and this is going to be state n equal to 1. You will have minus 13.6 here, and when it is going to be n equal to 2, you will be having it as minus 3.4. When it is n equal to 3, you will be having it as minus 1.51, which means minus 13.6 divided by 3 square, which is 9. Okay va? Further on நீங்க இன்னும் n equal to 4 போகும்போது it will become what? Minus 13.6 divided by 16, which will be less than 1. So it will be almost minus 0.8. So as you move when you are increasing the number of orbits, when n equal to infinity, then only the energy will become 0. Then only the energy will become 0. So அப்போ n equal to infinity ல தான் the electrons will be completely moving out, right? And it will not have any acceleration. And energy is இல்ல 0 ஆயிடுது. It will become stable, right? So this is what Bohr's atomic theory is. This is how hydrogen spectral series also is framed. அதில் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம சொன்னோம்ல, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எனர்ஜி கொடுத்து கிரவுண்ட் லெவல்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்ஸ்க்கு நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ல என்ன ஆகும்னா ஹையர் எனர்ஜிலேருந்து லோயர் எனர்ஜிக்கு எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகும்போது இட் வில் ப்ரொடியூஸ் ஃபோட்டான்ஸ்னு சொன்னோம்ல, அது எந்தெந்த லெவலில் என்ன மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரல் சீரிஸ். இஸ் தட் கிளியர்? ரைட்? ஓகே, ஸோ ஃபார் எனி டவுட்ஸ்? So now you know what is going to be the energy of an electron in an atom. Great. It's going to be En is equal to minus 13.6 divided by n square electron volts. Okay. So you should not have any confusions in this. N equal to 1 or 2 or 3 or aduketha madri orbital energy will be there. Is that clear? அதே மாதிரி ground state ல இருந்து excited state க்கு தேவைப்படுற எனர்ஜி என்னது? Ionization energy. Ionization energy. So கம்மியாக இருக்கிற எனர்ஜி லெவல்ஸ்லேருந்து அதிகப்படுத்துறதுக்கு தேவைப்படுற அந்த எக்ஸைட்டேஷன் எனர்ஜியை தான் நம்ம அயனைசிங் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஓகேவா? அது வந்து பாசிட்டிவில் வரும். பாருங்கள் 10.2வா, இதுக்கு அடுத்த மறுபடியும் நீங்கள் போட்டிங்கன்னா 12 பாயிண்ட் சம்திங்கில் வரும். ஓகேவா? ஸோ இட் வில் ஆல்வேஸ் பி பாசிட்டிவ், பட் இல் பி வெரி க்ளோசர்.